Hi guys, welcome back to the channel. Good morning. So Tirupattur to Ladakh 2024ல நம்ம லடாக் ரைடில் இருக்கோம். அதுவும் திருப்பத்தூர்லேருந்து லடாக்கு சைக்கிளில் போகிறோம். ஸோ சோலோ ரைடு தான். ஆக்சுவலி இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், பட் இது எதிர்பார்த்த விஷயம் தான். ஏன்னா பனிப்பொழி அதிகமாக தான் அந்த மாதிரி வந்து பிளாக் பண்ணிடுவாங்க ரோடு. இது எதிர்பார்த்த விஷயம் தான். கரெக்டான நேரத்தில் தப்பான நேரத்தில் எப்படி வந்தோன்னு தெரில, பட் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா 43வது நாள். ஸோ 43 நாள் வந்து ரைடு வந்திருக்கோம். இவ்வளோ நாள் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சோன்மார்க் அங்கே தான் வந்தோம். நைட்டு அங்கே ரீச் ஆகிட்டோம். சோன்மார்க் வந்தாச்சு. நைட்டெல்லாம் ஓகே தான். காலையில் விறுவிறுன்னு சரி காலையில் வந்து கிளம்புனேன். வந்து பார்த்தா நீட்டாக அந்த மாதிரி வண்டிங்க நின்றுச்சு. அப்போ தான் வந்து சரி நேராக நான் என் பாட்டு உள்ளே போனேன். சைக்கிள் எடுத்துன்னு 4 வீலர் இங்கே நிற்குது, 2 வீலர் அதுவும் சைக்கிள் நீ உள்ளே போறியா அந்த மாதிரி கேட்டாங்க. அப்போ தான் சொன்னாங்க 5 நாளாக நிற்குதான். ஆல்மோஸ்ட் இது வந்து லோடு வண்டி. இப்போ தான் வந்து கார்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 5 நாளாக கார்லாம் இங்கே நின்றுட்டுருக்கான். 5 நாளாக இந்த லோடு வண்டி நின்றுட்டுருக்கு. வேறு லெவல். 5 நாளாக இங்கேயே நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாம் வந்தோம். ஸோ நம்ம நேரமான தெரியல, கார்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் வந்து லோடு வண்டி மட்டும் அப்படியே வச்சுருக்காங்க. மேபி நம்மளுக்கு நல்ல நேரம் கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த வண்டியை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளை அலோவ் பண்ணல. அவங்க என்ன சொன்னாங்க, போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், பட் நீங்கள் வந்து வண்டியில் போட்டுட்டு ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி போய் இறங்கிக்கிங்க. அங்கே வந்து பனிப்பொழிவு கொஞ்சம் கம்மி, அதே மாதிரி ஏற்றம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த ஏற்றத்துலலாம் சைக்கிள் போக முடியாது, பனிப்பொழிவு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு ஏதாவது ஒரு வண்டியில் ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம வண்டி ஏற்றணும். என்ன பண்ணுறது, தடைகளை தாண்டி தானே போகணும். அதெல்லாம் ஒரு விஷயமே. ஸோ 43 நாள் வெற்றிகரமாக போயிட்டுருக்கோம். பல தடைகளை தாண்டி. அதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல். நான் என்ன நினச்சேன், அவள் தான் இன்னொரு 5 நாள் நம்ம இங்கேயே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சேன். பட் ஏதோ அவளுடைய புண்ணியத்தில் நல்லதே நடக்குது. சரி வாங்க போயிட்டு நம்ம வந்து கேட்டுட்டு நம்ம சைக்கிளை மேலே ஏற்றுவோம். ஓகே வாங்க வாங்க. க்ளோஸ்ட் ரோடு வந்து ஃபுல் க்ளோஸ்ட் ஃபார் 5 டேஸாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வைக்கிறோம் இங்கே தான் நிற்கிது. நாம் இன்றைக்கி வந்த நேரம் ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 2 வீலர்ஸ் நாட் அலவுட், 2 வீலர் அண்ட் சைக்கிள்ஸ் நாட் அலவுட். ஸோ அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இப்போ வந்து வண்டியில் தான் போட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ வண்டிக்கு மேலே வந்து போட்டுட்டு நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இப்போதைக்கு பிளான். ஆனால் இங்கே இருக்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி வெஹிக்கிள் நின்றுட்டு இருக்குது. வெதர் ரொம்ப மோசமாக இருக்குது. இங்கேருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் வந்து பனி சரிவு நிறையா இருக்குது. ஸோ அதனால் இங்கேருந்து இங்கே சைக்கிள் போட்டு போதே இல்லை நாங்கள் நாட்டு அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ 5 நாளாக நம்ம இங்கே இருக்கிறோம். நம்ம வந்து இப்போ ஒரு 1 hour ஆகிருக்குமா. ஸோ 1 hourக்கு இப்படி இருக்குன்னா 5 நாளாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க. ஸோ கஷ்டம்தான். பெடல் பண்ணதுனால ஓகே லேட்டாக வந்துருக்கோம். இதே நம்ம 5 நாளாக இங்கே வந்து தங்கியிருந்தோம், நம்ம நிலவும் என்ன ஆகிருக்கோம். நேற்று ஒரு நைட் தான் நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ரைட். மை காட், என்ன பண்ணுறது. சரி வாங்க என்ன நடக்குது இதுக்கப்புறம் பார்ப்போம். ரோடு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இங்கே பாருங்கள், ரோடு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பா நேராக போனாவே ஆக்சுவலி சீக்கிரம் போயிடலாம். எவ்வளோ பேர் பாருங்களேன். இதில் வீடியோ எடுக்கிறதுல நிறைய பேர். அஞ்சு நாளாக இவங்க இருக்காங்க. 5 நாளாக இருக்காங்க இவங்க. இப்போ நாம் எப்படி போக போகிறோன்னு தெரில. நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலி இது ரொம்ப நேரமாக இருக்கும் அந்த வீடியோ. 5 நாளாங்க. 5 நாளாக இவங்க வந்து வெயிட் பண்ணி. பாய் 5 நாளாக இவங்க எவ்வளோ பொறுத்து இருந்திருப்பாங்க. அப்பா அந்த கோவத்தை இப்போ தான் காமிக்கிறாங்க. அங்கே பாருங்க, போலீஸ் கூட வீடியோ எடுக்கிறாங்க.
கேட்டுக்கிறாரு பாருங்கள் புல்லட்டு. ஸோ புல்லட் கூட அளவு கிடையாது, புல்லட்டுக்கு கூட அளவு கிடையாது. பா எவ்வளோ வண்டிங்க. காய்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து வண்டி ஏற்றிட்டோம். இந்த கட்டி தான் அப்படின்னு பொலியிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து போயிட்டுருக்கு இல்லையா, சில வண்டிக்கு மட்டும்தான் போயிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக லோடு லாரி. ஸோ லோடு வண்டிங்கெல்லாம் நிறுத்திட்டுருக்காங்க. இந்த மாதிரி கார்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க ஓட்டுன்னு சொல்லி. லோடு லாரி பார்த்தீங்கன்னா அது வரையும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம வண்டியை வந்து கட்டியாச்சு. ஒரு ஓரமாக கட்டியிருக்கோம். இது ஃபுல்லாக லோடாக இருக்கிறதுனால ஆண்டவன் இருக்கான் குமார் அப்படின்ற மாதிரி தான் இது. பார்ப்போம். ஆனால் நம்ம வண்டி தான் ஃபஸ்ட்டு வண்டியாக நிற்கிது. போலீஸ் கட்டையும் பேசியிருக்கு. பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. என்ன ஒன்றுனா, வண்டியை நம்ம சைக்கிள் இப்படி கட்டந்து தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார் எதாவது ஒன்று ஆகுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இருங்க, சரி வரேன். இந்த பனிங்க எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ மோசமானதும் கூட, கொடுமையானதும் கூட. ரொம்ப கஷ்டங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அழகு தருமோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உண்மைதான் போல இருக்குது. அப்பா அதிகமாக சொல்லுவாங்க, அழகு என்றைக்குமே ஆபத்துடான்னு. அது உண்மை தான் போல். எவ்வளோக்கு எவ்வளோ கண்ணுக்கு அழகாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கொஞ்சம் ஆபத்தானதாக தான் இருக்குது. போவோம், இன்றைக்கி எங்கே போவோன்னு தெரில, பார்ப்போம். டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பயங்கர கான்வர்சேஷனாக போகுது. ஆனால் நம்மளுக்கு லாங்குவேஜ் தான் புரியல. ஆனால் புரியுது, அவங்க அனுப்பணும், அவங்க அனுப்பக்கூடாது. அதுவும் இல்லாமல் எம்டி வண்டிங்கெல்லாம் போகலான்றாங்க, எம்டி வண்டி போகக்கூடாது சில பேர் சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் இங்கே நடக்குது. அதனால் போக போக டைம் ஆக ஆக எல்லாமே கொதிக்கிறாங்க. எல்லா வண்டியும் நிற்கும்போது ஓரளவுக்கு பொறுமையாக இருந்தாங்க. ஆனால் பேசஞ்சர் வண்டியெல்லாம் போயிடுச்சு. இந்த வண்டி அதுவும் எம்டியாக இருக்கிற வண்டியெல்லாம் நிற்கிது அப்படின்றபோது கொஞ்சம் ஆக்ரோஷமாக வராங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்போ கிளம்புறோன்னு சொல்லிட்டு. வண்டியில் ஏறி கிளம்பிட்டோம். கிளம்புனோம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பனிப்பொழிவுங்க, வேறு லெவலுங்க. இப்போ தான் புரியுதுங்க ஏன் சைக்கிளையும் டூ வீலரும் அனுப்பலைன்னு சொல்லிட்டு. ஏன்னா மழை ஃபுல்லாக பனிப்பொழிவு வேறு லெவல். அங்கங்கே சரிஞ்சிருக்கு, ரோடு க்ளோஸ் ஆகிருக்கு. ஐயோ, இதை கண்ணில் பார்க்கறதுக்கு அவ்வளோ கொடூரமாக, எவ்வளோக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோக்கு கொடூரமாக இருந்தது. சைக்கிளெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதேமாதிரி டூ வீலர் ஏன்டா அலோவ் பண்ணலான்றதும் புரியுது. சைக்கிள் ஓகே, டூ வீலர் கூடவா அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் புரியுது, வழியெல்லாம் பார்த்தா ஃபோர் வீலர் போகிறதே ரொம்ப கஷ்டம், டூ வீலர்லாம் சான்ஸே கிடையாது. ஒரு வழியாக இந்த அழகான ஒரு வியூ அப்படியே பார்த்துட்டு கண்ணாடி வழியாக உட்காந்துன்னு அப்படியே வெளியேன்னு அப்படியே பார்த்துட்டு அப்படியே கடந்துட்டுருக்குங்க இந்த வழியை. வாவ் காய்ஸ், இதுதான் வந்து கார்கில் கிட்ட இருக்கிற மெமோரியல். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், கார்கில் வார் எல்லாருக்குமே தெரியும், எல்லா புக்லேயும் படிச்சிருப்போம். ஸோ இதுதான் அந்த மெமோரியல், இங்கே தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள, இதுதான் அதோடைய என்ட்ரன்ஸ் மெமோரியல். ஃபுல்லாக அவ்வளோ இதே இங்கே தான் புதைச்சது. இங்கே தான் கார்கில் வரப்போ இங்கே தான் புதைச்சாங்க. போயிட்டோன்னா இங்கே ஃபுல்லாக மழை வேறு. வாங்க போ, மனசு கஷ்டமாயிடும் உள்ளே போய் பார்த்தோம்னா. ஒரே இடத்துல பாருங்கள் எவ்வளோ பேர் இது பண்ணியிருப்பாங்க. மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போனால். எல்லா நாட்டு கொடியும் வேறு இருக்குது. ஐ மீன் எல்லா நாட்டுனா ஏதோ ஒரு கொடிங்கெல்லாம் இருக்குது. பாவம்ல, கார்கில் வார். வண்டி கீழே விட்டதும் சைக்கிளை நம்ம இறக்கி நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இங்கேருந்து கார்கில் வந்து பார்த்திங்கன்னா 45 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரம் போனோம். மழை வேறு தூரிட்டே இருக்குது சிலுன்னு. ஸோ நம்ம கார்கில் கூட இப்படி தாங்க இருக்குது. ஸோ நம்ம அந்த மெமோரியல் பார்த்தோம் இல்லையா, அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ வாங்க போவோம். ஐயோ மேடு இருக்குது. ஸோ வாங்க போவோம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம பெடல் பண்ணிவிட்டு ஸோ டைம் ஆகிடுச்சு, அதனால் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நம்ம லடாக் ஸ்டேட்டில் உள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போதைக்கு நம்ம இருக்கிறது வந்து கார்கில் இருக்கோம். இன்றைக்கி ஃபுட்டு ஏன்னா செலிப்ரேட் பண்ணி ஆகணும்ல, சிக்கன் போட்டி குழம்புன்னு நினைக்கிறேன் இது. அண்ட் இதில் ஒரு சிக்கன் பீஸ் இருக்குது. ஸோ
எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் சொல்ல முடியாது, பட் இருக்கும், அவ்வளோதான் மேட்ரு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு நம்ம ஸ்டே வந்து எடுக்க போகிறோம். ஓகே, சரி சாப்பிட்டுட்டு இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக சாப்பிடுவோம். ஹாய் காய்ஸ், சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு பார்த்துருப்பீங்க சிக்கன், ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் சாப்பாடு சிக்கன்லாம் சாப்பிட்டு வந்தாச்சு. ஸோ பெட்ரோல் பங்க் தான் இன்றைக்கி. பெட்ரோல் பங்க் ரொம்ப நாள் கழிச்சு பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ணோம், இந்தியன் பெட்ரோல் பங்க்கில். ஸோ டென்ட்டு போட்டாச்சு, நம்ம சைக்கிள் அங்கே நிற்கிது. ஸோ இப்போ போய் தூங்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம கார்கில்ல ரீச் ஆகிடுச்சு. நம்ம வந்து கார்கில் ரீச் ஆகிட்டோம். அண்ட் அடுத்தது நம்ம போக வேண்டியது அமௌண்ட். இது வந்து லடாக்குடைய ஸ்டேட்டு தான். ஸோ லடாக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம். எப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகிறோன்றது தான் மெயின். ஸோ நாளைக்கு லேக் போனால் போய்டுவோம், இல்லைனா 2 days ஆகலாம் லேக்குக்கு, டிபெண்ட்ஸ் ஆன் த வெதர். அண்ட் அதுக்கு அடுத்தது லடாக். ஓகே ஃபைன், பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு. லடாக் ஸ்டேட் உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். போகணும்னு நினச்சோம். ஒரு முதல் படியாக கூட இருக்கலாம், இது வந்தாச்சு. பார்ப்போம், ஏதோ ஒரு இதாக தான் இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ கூட ட்ராவல் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம ரொம்ப வருஷமாக பிளான் பண்ண ஒரு விஷயம் நடந்து முடிக்க போகுது, அதுவும் இந்த 2024. ஸோ இப்போ போய் நம்ம தூங்கலாம். நல்லா சாப்பிட்டாச்சு, நிறையா பெடல் பண்ணியாச்சு. ஸோ ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாம். நிறையா குளிருது, தூங்கி பல நாள் ஆகுது. இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே தூங்கலாம், சீக்கிரமாக ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோ நாளைக்கு சாயந்தரம் யார் இது இருக்கும். பாய் பாய்.